கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்ற விதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு
நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க, 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கான வீடியோ. இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை அடையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். 9ஆம் அதிபதி தனாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு உட்காந்துருக்கார் அப்படின்றவிதிங்க. அப்போ மீனராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, இந்த மாத காலகட்டமானது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதில் 9ஆம் அதிபதியோட தொடர்பு பெறார். 9ஆம் இடம் தான் தன்னோட எண்ண அலைகளை பிரதிபலிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்று உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலேயே இந்த சனி பகவான் வக்ரம் பெறது ராசிக்கு 12ஆம் இடத்த சனி பகவான் வக்ரம் பெறது விசேஷமான ஒன்றுங்க. ஏன்னா சனி வக்ரம் பெற்றாருன்னா பின்னோக்கி சென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி வருவார்ன்றீங்க. அப்போ இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் தடை சார், தொழிலில் வருமானங்கள் குறைஞ்சி போச்சு, பொருளாதார நெருக்கடிகள் வந்து போச்சு, கடன்கள் அதிகமாக வந்துருச்சு, எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகங்களில் வெளிநாடுகள் போகலாமான்னு பார்த்தா வெளிநாடு தடைபட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று செல்றதுனால லாபங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ சனி பகவான் இந்த நேர காலங்களில் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் இதுக்கு முன்பாக யார்ட்டையா பணங்காசுகள் கொடுத்திருந்தாலும் கூட அதை நீங்கள் கேட்டு இந்த நேரத்தில் பண்ணீங்கன்னா அந்த பணமானது உங்களுக்கு தேடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. ஏன்னா 11ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவங்க. அப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த 11ஆம் இடத்தை நோக்கி போகிறதுனால இது ஓரளவுக்கு
யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம் அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் உருவாதுக்கான வாய்ப்பு உண்டு. சமுதாயத்தினால உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொத்து சோகத்தை பிரிக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் யோசிக்காமல் தந்தை வழி சொத்து சோகத்தை பிரித்து வேலை செய்யறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கின்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 11ஆம் அதிபதியும் அதே இடத்துல வக்ரம் பெற்று நிற்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் ராசியை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு பணமானது பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டமும் யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நேரத்தில் லாபங்கள் பெறக்கூடியும். யார்கிட்டயா கொடுத்த பணங்கள் திரும்ப கேட்கணும்னா இந்த நேரத்தில் கேட்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். அது மட்டும் போதானே இந்த நேரத்தில் சனி பகவான் தான் உங்கள் லாபாதிபதி 11ஆம் அதிபதியாக வராரு இல்லைங்களா. அந்த சனி பகவானோட அமைப்புள்ள இந்த மாதம் பிறக்கிறது சனிக்கிழமை. இந்த மாதத்தில் 2 பிரதோஷம், சனி பிரதோஷம் வரக்கூடிய காலகட்டமும் சனிக்கிழமை. விநாயகர் சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் தான் இருந்துட்டுருங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் சனி பிரதோஷம் 2 இருக்கிறனால இந்த சனி பிரதோஷம் நின்று 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து இந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி 22ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது நடக்க இருக்குது. அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி நடக்க இருக்குது. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு உதவிகளை நீங்கள் செய்து அந்த விநாயகர் கோயிலில் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கு மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் பிரதோஷ காலகட்டங்கள் வரதுனால பிரதோஷ வேலைகளில் 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்துறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்க. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க. இந்த மாத காலகட்டத்தில் என்னோட கணிப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா எதிர்பார்த்த விஷயங்கள், அதாவது வெகு நாட்களாக திருமணம் ஆகலை சார், எனக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பேர் இல்லை சார், குழந்தை பேர் நடக்கணும், அல்லது படம் கொடுத்த சார் கொடுத்த இடத்துல வரல அப்படின்னா அதெல்லாம் வாங்கிறதுக்கும் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கும் அழியா சொத்துக்கள் வாங்கி போடுறதுக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நவம்பர் 15 வரலும் இருக்குங்க. அதனால் நவம்பர் 15 வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தான் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதான் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் உகந்த காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். இந்த ஆவணி மாத கட்டணையானது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை என்று விதிங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்புடைய சீர சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.